வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஜேவி உலகத்தில் ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு வந்து ஒரு 10-15 பல் எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி. இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே பச்சையாக அரைச்சிக்கிற போகிறோம். இது வந்து ரோட்டு கடையிலெல்லாம் செய்கிற ஒரு சட்னி, சூப்பராக இருக்கும். பச்சையாக அரைச்சிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே அதில் நம்ம சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து நான் வந்து காஷ்மீர் மிளகா பொடி தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு இந்த பிங்க் கலர் ஸ்பூன், ஐஸ்கிரீம் ஸ்பூன் இல்லையா, அதில் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட வந்து நம்ம அடுத்து சேர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு வந்து போட்டு அரைச்சிக்கலாம். இவ்வளோதான். இதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுங்க, இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அது என்ன தாளிப்புன்றத வாங்க பார்க்கலாம். நல்லா சட்டி ஒரு இதில் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை நிஜமாகவே ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரே மாதிரி சட்னி அரைச்சிதாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இது பேச்சுலருக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்ம தாளிப்பு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொரியட்டும். நல்லா அப்படியே அந்த நல்லெண்ணெய் வாசத்தோட இந்த சட்னியை வதக்கும் போது அது ஒரு வாசனை வரும். சூப்பராக இருக்கும் அந்த வாசனையே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை கொட்டிக்கோங்க. ரொம்ப செவந்துருச்சுன்னா அப்புறம் கருகிரும். எனக்கு சட்டி வந்து இது கனமான பாத்திரம். ஒரு பக்கமாக எரியும். அந்த சூடு தான். இதை நல்லா வதக்கணும். இது மட்டும் இந்த லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அலசிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சட்னி ஓரளவுக்கு நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா சூப்பராக தலை கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஊற்றுனதெல்லாம் வற்றி சட்னி நல்லா திக்காக வந்துருச்சு. இது ஏன் இவ்வளோ கொதிக்க விட்றோம் அப்படின்னா, நம்ம மிளகா பொடியாக சேர்த்துருக்கோம், மிளகா சேர்க்கல. அதனால் அது கொதிக்க விட்டால் தான் அந்த பச்சை ஸ்மெல்ல போகும். அதுக்கு தான் இது நல்லா திக்காக கொதிக்க வச்சிடுறது. இது நல்லா கொதிக்க வைக்கிறதுனால ஒரு 2 நாள் கூட இது தாங்கும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ட்ராவலுக்குலாம் இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை வந்து நம்ம தோசை இட்லிக்கு வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை சுட்டுட்டு நம்ம வச்ச தக்காளி சட்னியை அதோட வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சட்னி.